வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட். இன்னோட கரெக்டாக 100 நாள் 8 கிலோ கம்மி பண்ணியிருக்கேன். 100 நாள்னால் கரெக்டாக சொல்ல தெரில. 101 102 இருக்கலாம், 99 இருக்கலாம், சரியாக சொல்ல தெரில. நடுவில் வாக்கிங் போகல. நான் மழை பெஞ்சுன்னு போகல. நான் டான்ஸ் ப்ரோக்ராம் போட்டு மறுநாள் எந்திரிக்க முடியல. அதனாலே முடியல. மேபி ஒரு 8 கிலோ. நேற்று அங்கே அழகப்பன் டாக்டர் சார் போகிறப்போ செக் பண்ணி பார்த்தேன். 8 கிலோ. 100 நாள் 8 கிலோ. அடுத்த 100 நாளில் எவ்வளோ குறைக்க போகிறேன்னு தெரில, பார்க்கலாம். பட்டு ஒரே அடியாக குறைக்கூடாது, பிரச்சனைன்றாங்க. 1 கிலோ அந்த மாதிரி குறைச்சா பரவாயில்ல. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். தம்பி இருந்துச்சு, அவனோட உடம்பு சரியில்லை. 2 நாளாக குளிப்பாட்டலை. அந்த யூரின் எல்லாம் கொஞ்சம் ஸ்மெல் வந்துடும். குளிப்பாட்டி ஆகணும். ஜுரம் அடித்தாலும் பரவாயில்ல சொல்லி கடகடை குளிப்பாட்டி வெளியே கூட்டின்னு வரல. இப்போ எந்திரிச்சு இருப்பான்னு நினைக்கிறேன். பாயை தலைகாலம் எடுத்து வச்சுட்டேன். நான் வரணும் தெரியல, பார்க்கலாம். பக்கத்தில் வாழும்போது அப்பா. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? சூரியக்கு உடம்பு எப்படின்னு பார்க்குறீங்களா? அவன் பேசுவான் பாருங்க. சூரிய ஹல்வா தகரி அவன் பேசணுங்களா? அது தொண்டை வலிக்குது அவனுக்கு. சரி சரி, இன்னொரு விஷயம் வணக்கம். மூத்தேறது ஒழுங்கா பேசு. வணக்கம். அப்பா அம்மா நாளைக்கு கொஞ்சம் சவுண்டு. அப்பா அம்மா நாளைக்கு அப்பா அம்மா நாளைக்கு நீங்கள் திட்டி காப்பி மேய்ச்ச வந்துட்டா. அப்பா அம்மா நாளைக்கு நீ தேய்ச்சி காப்பி, நீ தேய்ச்சி காப்பி. அப்பா அம்மா நாளைக்கு நீ தேய்ச்சி காப்பி, நாளைக்கு நீங்கள் என்ன பேசாமல் இல்லையா? என்ன சொல்லி பேசுனேன்? சூரி என்ன பேசுனேன்? அவன் காது விடாது, கோச்சுப்பாங்க. ஓகே, ஒரு நிமிஷத்துக்கு தண்ணி வச்சுட்டு சூரிய இந்த டிவி பார்த்தியா இல்லையா? என்ன படம் பார்த்த சொல்லிட்டு வர. வணக்கம். ஒரு நிமிஷம் கோச்சியா இருக்கீங்க? இன்னைக்கு நாய் சாப்பாடு இட்லி தோசை அப்பாடம் வாழை பால். என்ன கொண்டு வந்த கட்டு? அவனுக்கு தொண்டை கட்டு, எனக்கு கழுத்து கட்டு. தூங்குறப்போ ஒரு பக்கம் அப்படியே தூங்கிட்டேன். கத்தி கட்டணுமே. கத்தி இது கட் பண்ண சொல்கிறான் பாருங்க. அதாவது உடம்பு கொஞ்சம் சரினா கூட எப்படிங்க தாடி வேணும் கொடுத்து சார், ஷேவ் கொடுத்து சார். சூடா டாப் சார் மாற்ற தைக்கிறா. சரி சரி मैंने देखी दोस्तों दुकान की नहीं उसको दुकान सी சூடாகவே இருக்குது 3 நாளாக. இப்போ டாக்டர் வந்து மாத்திரை இன்னி நைட்டோட முடியுது. நாளைக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா பிளட் டெஸ்ட் தான் பண்ணலாமா? ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள சரியாயிடும்னு நினைக்கிறேன்.
பக்கத்தில் வாழும்போது அருமை தெரியல, பக்கத்தில் நீ இல்லாம. கை வலி சூடா கை. வலிக்கும் 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 வலிக்கும்டா, பையன் வலிக்கும். உனக்கு வெள்ளையா இருக்கு. சேவ் பண்ண ஒரு நிமிஷம் இருக்கு. சேவ் பண்ணுறது சேவ் பண்ணுவேன். ஜுக்கோ சார் இங்கே பாருங்க எப்படி இருக்காம பாருங்க. bagus tuan mulut nak bagus மீ tahu sopo untuk Dena ondo நாளை. ரைட் ஓகே. நாளை ஃபம் நாளை இல்லை அவனுக்கு ஷேவ் பண்ணனா வேணான்றான் பாருங்க. அதாவது ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அப்படியே இன்னும் ரொம்ப உடம்பு சரியில்லை மாதிரி இருக்கான். ஏழு கை காலை இல்லை இங்கே பாரு ஃபுல்லாக நான் ஏழு சூரிய ஏழையா? நீ ஏழையா? நீ தான் பணக்காரன். ஏழு பணக்காரன் ஏழு ஏழைன்னா என்னது? ஏழைன்னா என்ன? டேட் சொல்லி சரி. ஏழைன்னா என்ன சொல்லு. சொல்ல தெரியாது. சரி டேட்னா சொல்லுங்க. 21 8 11 8 11 ஆர்டர் ഉണ്ടായി 8 14 வெள்ளிக்கிழமை. ஓகே. இப்போ காலை வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் நான். இன்றைக்கி ஒரு 15 ரவுண்ட்லேருந்து ஒரு 20 ரவுண்டுக்குள்ள நல்லா போனேன் வாக்கிங். இப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் டிஆர் சார் மாதிரி டான்ஸ் ஆடிருப்பேன். நேற்று வீடியோவில் பார்த்தீங்களா? கொஞ்சம் ஒல்லியாக தெரியுறேண்ணா. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சொன்னாங்க, என் கூட நகல் நட்சத்திரம் இல்லாமல் டிஆர் கொஞ்சம் லீனான மாதிரி இருக்கீங்க டிஆர். தொப்பையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு. இன்னையோட கரெக்டாக 100 நாள் 100 101 1999 கரெக்டாக தேட்டர் நடுவில் நான் போகாமல் இருந்துட்டேன். இன்னையோட கரெக்டாக ஒரு 100 நாள் ஆகுதுன்னு வச்சிங்களேன். 100 நாளில் கரெக்டாக 8 கிலோ குறைஞ்சிருக்கு. நேற்று அழகப்பன் டாக்டர்கிட்ட போயிருந்தேன். நான் அந்த பக்கம் போகிறப்போ வெயிட் மிஷின் வெளியே இருக்கும், போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்ததுல 92 கிலோ இருந்துச்சு. 100 கிலோலேருந்து 92 கிலோ வர்றதுக்கு எனக்கு 100 நாள் ஆச்சு. ஒரு டாக்டர் சொன்னார், என்பி இந்த இன்ஸ்டாகிராம் தான் பார்த்தேன், வயசான டாக்டர் ஒருத்தர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவர் சொன்னார், நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்படின்னு நான் ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். சிக்கன் மட்டன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, ஃபிஷ் சாப்பிடுங்கன்றார். நான் ஃபிஷ்ஷே சாப்பிட மாட்டேன். சரி சிக்கன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், மட்டன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மாதத்துக்கு 1 கிலோ குறையும். டெய்லி வாக்கிங் போங்க, மாதத்துக்கு 1 கிலோ குறையும். உங்கள் உடம்பு ஆவரேஜாக இருக்கும், ஹார்ட் அட்டாக்லாம் வராதுன்றார். ஸ்மோக் பண்ணாதீங்க, ட்ரிங்க் பண்ணாதீங்க, அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு இல்லை இல்லையா? இருந்தாலும் ஒரு பயம். இங்கே வலிச்சுதுன்னா டக்குன்னு டாக்டர் பாருங்கள், முது வலிச்சுன்னா டாக்டர் பாருங்கள், இடது கை வலிச்சா டாக்டர் பாருங்கள். நான் சொல்ல பயமாக இருக்குது. பட் அவர் சொன்னது என்னன்னா, இறைச்சி கம்மி பண்ணிவிட்டு காய்கறிகள் அதிகம் பண்ணிவிட்டு நடைப்பயிற்சி, தினமும் நடைப்பயிற்சி குறைஞ்சது 30 நிமிஷம். 1 ஹவர் 2 ஹவர் தேவையில்லை, 30 நிமிஷம் நடந்தாலும் போதுண்டார். 30 நிமிஷம் வாக்கிங் போங்க, மாதம் 1 கிலோ கம்மி பண்ணுங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்கன்றாங்க. இப்போ நான் 100 நாளில் ஒரு 8 கிலோ கம்மி பண்ணியிருக்கேன்னா கிட்டத்தட்ட 20 நாளைக்கு 1 கிலோவா அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான். ஆனால் இது மாதிரி பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது என்ன ஆகும்னா கணையத்தில் பிரச்சனை வருமா. அந்த கணையம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். திடீர்னு வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா கிராஜுவலாக பண்ணுங்க சொன்னார். அவர் பார்க்க பொண்ணு சரி சரி ஓகே. குளிப்பாட்டா வேணாமா? குளிப்பாட்டவா? சரி ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லு. பாத்ரூம் போய்ட்டு வந்து வேணும். இன்னையோட 100 நாள் கரெக்டாக முடிஞ்சிருக்கு. அடுத்த 100 நாள் எவ்வளோ குறைக்குன்னு தெரியாது. பாய். அப்புறம் பாருங்க, எனக்கு எட்ட மாட்டேங்குதே. சாய்ராமா இவர் சீன் மச்சாங்க ஹாய் சொல்றேன். சென்னை மச்சா ஹாய். ரினோஜ் பிரதர் ஹாய். ரினோஜ் என்ன ஹாய். அவரு ஒன்று கேட்டார், உடம்பு சரியாக விட சொன்னார் நமக்கு. அவரும் சொன்னார் சீனிங்க. அப்புறம் காயத்ரி சிஸ்டர், பிரியா சிஸ்டர், நிறைய பேர் கேட்டாங்க. காயத்ரி சிஸ்டர் கூட கேட்டாங்க உடம்பு சரியாயிடுச்சான்ட்டு. இப்போ ஓகேன்னு சொல்லி. இப்போ ஓகேவா? ஓகே 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 ஓகே.